ஜார்க்கண்ட் அரசு மருத்துவமனையில ஏற்பட்ட அலட்சியத்தால இரத்த மாற்று சிகிச்சை பெற்ற 5 குழந்தைகளுக்கு HIV தொற்று ஏற்பட்டிருக்கு. இது எப்படி நடந்தது? தற்போது பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட நிலைமை என்ன என்பதன் முழு தகவலை குறித்து பார்க்கலாம். ஜார்க்கண்டின் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற 5 குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கு மருத்துவமனையில அவர்களுக்கு ரத்தம் ஏற்றப்பட்ட நிலையில அதை தொடர்ந்தே குழந்தைகளுக்கு HIV தொற்று ஏற்பட்டிருக்கு. கைப்பாசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தான் இந்த கொடூரம் நடந்திருக்கு. 7 வயதான அந்த குழந்தைக்கு தலாசீமியா பாதிப்பு இருந்திருக்கு. இதையடுத்து அந்த குழந்தைக்கு ரத்தம் ஏற்றப்பட்ட நிலையில அக்குழந்தைக்கு HIV தொற்றும் ஏற்பட்டிருக்கு. இப்படி மொத்தம் 5 குழந்தைகளுக்கு HIV தொற்று பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அங்கு மாநிலம் முழுக்க பெரும் கொந்தளிப்பையுமே ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விசாரிக்க ராஞ்சியிலிருந்து ஒரு விசாரணை குழு சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்காங்க. தலாசிமியா என்பது இரத்த சிவப்பணுக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மரபணு கோளாறாகும். இது பெற்றோரிடமிருந்து மரபணு ரீதியாக பரவுகிறது. இந்த நிலையில தலாசிமியா நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையோட குடும்பத்தினர் கைப்பாசா சதர் மருத்துவமனையின் இரத்த வங்கியில HIV தொற்றுள்ள ரத்தம் செலுத்தப்பட்டுள்ளதாக கடந்த வெள்ளிக்கிழமையே குற்றம் சாட்டியிருந்தாங்க. இப்புகாரை தொடர்ந்து சுகாதார சேவைகள் இயக்குனர் டாக்டர் தினேஷ்குமார் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு அந்த மருத்துவமனைக்கு விருந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையிலேயே அங்கு பல அதிர்ச்சி சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு. மேலும் தலாசீமியாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 குழந்தைகளுக்கு HIV தொற்று இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக 5 குழந்தைகளுக்கு HIV பாதிப்பும் உறுதியாகிருக்கு. இந்த குழந்தைகள் அனைவரும் அதே மருத்துவமனையில தொடர்ந்து இரத்த மாற்று சிகிச்சை பெற்று வந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பாக மருத்துவர் தினேஷ் கூறுகையில தலாசிமியா நோயாளிகளுக்கு மோசமான ரத்தம் செலுத்தப்பட்டது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. விசாரணையின் போது இரத்த வங்கியிலும் சில குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவற்றை சரி செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரத்த வங்கியில இரத்த மாதிரி பரிசோதனை, பதிவுகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுதல் என பல விஷயங்கள்ல குறைபாடுகளும் கண்டறியப்பட்டிருக்கு. இது குறித்து மாநில சுகாதாரத்துறையிடம் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த தொற்று எப்படி பரவியது என்பதை கண்டறிய விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட சிவில் சர்ஜன் டாக்டர் சுதாந்தோ குமார் மஜி தெரிவிச்சிருக்காரு. அதே நேரம் தற்போதைய சூழல்ல இரத்த மாற்று சிகிச்சை காரணமாகவே இந்த குழந்தைகளுக்கு தொற்று ஏற்பட்டது என்று முடிவுக்கு வருவது சரியானதாக இருக்காது என்றும், அசுத்தமான ஊசிகள் உள்ளிட்ட பிற காரணங்களாலும் HIV தொற்று ஏற்படலாம் என்றும் மஜி குறிப்பிட்டிருக்காரு. இப்போது மேற்கு சிங்பூம் மாவட்டத்துல 515 HIV நோயாளிகளும் 56 தலாசிமியா நோயாளிகளும் இருக்காங்க. இதனால அந்த குழந்தைகளுக்கு யாருடைய ரத்தம் செலுத்தப்பட்டது என்பதை கண்டறிந்து அவர்களிடம் HIV தொற்று சோதனையை மேற்கொள்ள அதிகாரிகள் திட்டமிட்டிருக்காங்க. இதையடுத்து இரத்த வங்கியில எமர்ஜென்சி முறையும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதனால வரக்கூடிய நாட்கள்ல அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மட்டுமே ரத்தம் வழங்கப்படும். இது குறித்து ஜார்க்கண்ட் மாநில முதல் மந்திரி ஹேமந்த் சோரன் நேற்று வெளியிட்ட எக்ஸ்தல பிரிவுல சாய்பஷாவில் தலாசிமியாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு HIV தொற்று இருக்கக்கூடிய இரத்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வந்த புகாரை தொடர்ந்து மேற்கு சிங்பூமின் டாக்டரை இடைநீக்கம் செய்ய அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா ரூபாய் 2 லட்சம் வரை நிதியுதவி வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் முழு சிகிச்சை செலவையும் ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் மேற்கு சிங்பூம் மாவட்டத்துல 515 HIV பாதித்த நோயாளிகளும் 56 தலாசிமியா நோயாளிகளும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஜார்க்கண்ட் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே. இந்த மாதிரியான அவலநிலைகள் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் மருத்துவர்களோட இந்த அலட்சிய போக்குதான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.